இதுவும் ஏத்தர் பற்றிய இன்னொரு வீடியோ தான். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. பிசிக்ஸ்ல வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டின்ற கான்செப்டை ஆரம்பகால இயற்பியலாளர்கள் அடிச்சு விட்டாங்க. அதோட நீட்சியா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பாப்புலர் சயின்ஸ் ஷோஸ், மேகசின்ஸ், வெப்சைட்ஸ்னு இந்த வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி டாக்மாவை சமய கொள்கை மாதிரியே இதுவரைக்கும் கும்பிட்டுட்டு வராங்க. வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டினா என்னன்னு அறிவியல் பேசக்கூடியவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, பார்ட்டிகல்னா அது பார்ட்டிகல் மட்டும் கிடையாது, அது வேவாகவும் செயல்படும்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி சில நேரத்துல இதை நாம பார்ட்டிகலா எடுத்துக்கணும், சில நேரத்துல இது வேவாகவும் செயல்படும், அதனால வேவ்ஸாகவும் நாம இதை எடுத்துக்கணும்னு உருட்டுவாங்க. இதுக்கு காரணம் ஏத்தர் இல்லைன்னு குடிப்பிடிக்கிற அஜெண்டா அறிவியலாளர்கள் தான். ஏத்தர் இல்லைன்னு சொன்னாதான் கரண்ட் மாடர்ன் சயின்ஸுடைய தியரிஸ்க்கு முட்டு கொடுக்க முடியும். அப்படி முட்டு கொடுத்தாதான் வயிறு வளர்க்க முடியும். அப்படி வயிற்றை வளர்த்தா தான் நோபல் பரிசு வாங்க முடியும். வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி பத்தி புரிஞ்சுக்க தண்ணியில உருவாகும் அலைகளை அல்லது காற்றில் உண்டாகும் ஒளி அலைகளை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு படகு தண்ணியில நகரும் போது அலைகள் உருவாகும். ஆனா அந்த படகு அலை கிடையாது, அது வெறும் படகு தான். இந்த அலைகள் நீரால் உண்டானது. முதல்ல படகு நகரும் போது நீரை தள்ளுது, அந்த நீர் இன்னும் அதிக அளவிலான நீரை தள்ளுது. ஆக இந்த நீரலைகள் முழுக்க முழுக்க நீரினால் உண்டானது. இதுல படகு நீராகவும் நீர் படகாகவும் செயல்படல. தட் மீன்ஸ் நோ வேவ் போர்ட் டுவாலிட்டி இன் திஸ் ப்ராசஸ். சவுண்ட் வேவ்ஸும் அதே மாதிரி தான். இப்ப நான் சொல்றத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெல்ல நீங்க அடிக்கிறீங்க, அடிச்சதும் அந்த பெல் வைப்ரேட் ஆகி ஒலியை காற்றுல பரவ செய்யுது. இந்த பெல் ஒரு வேவ் கிடையாது, இந்த பெல் வைப்ரேட் ஆகி காற்றை தள்ளுது. அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் ஒன்னோடு ஒன்னு தள்ளி தள்ளி ஒலி அலைகளை உருவாக்குது. ஒலி அலைகள் காற்றினால் உண்டாகுது. So there is no wave bell duality in this process. இந்த மாதிரியான தெளிவான விளக்கங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய அறிவாளிகளான பிசிசிஸ்ட் எப்படி மகா மட்டமான வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டின்னு ஒரு கடைந்தெடுத்த பொய்யை அறிவியல்ல நம்மள நம்ப வச்சாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க பூமி மாதிரியே இருக்கக்கூடிய வேறொரு கிரகத்துல வாழ்றீங்க. ஆனா அந்த கிரகத்துல தண்ணீர்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது எதுக்கு பயன்படும்னே தெரியாத ஒரு ஆளா இருக்கீங்க. அந்த தண்ணீருக்கு மேல படகுகள் மிதக்கிறதையும் தண்ணீருக்குள்ள பல நீர்வாழ் உயிரினங்கள் மிதக்கிறதையும் பாக்குறீங்க. ஆனா அதெல்லாம் தண்ணீரால தான் நடக்குதுன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியல. அப்ப ஒரு பிசிசிஸ்ட் வந்து கப்பல் மிதப்பதும் நீரில் உயிர்கள் மிதப்பதும் தண்ணீர் என்ற ஒரு பொதுவான திரவத்தால் தான் சொல்றாரு. ஆனா தண்ணீர்னா என்னன்னே தெரியாத உங்களுக்கு இந்த பிசிசிஸ்ட் மேல ரொம்ப பயங்கரமான கோபம் வருது. ஏண்டா, என்னோட கிரகத்துல இருக்க அறிவியலாளர்கள் ஆய்வு பண்ணி தண்ணீர் என்பது கண்ணுக்கு தெரியாதது, அதனால் தண்ணீர் என்பதே இல்லைன்னு ஆய்வு பண்ணி நிரூபிச்சுட்டாங்க, நீ என்னடானா பொய் சொல்லிட்டு சுத்துறியான்னு அந்த பிசிசிஸ்ட் மேல கோவப்படுறீங்க. அதுக்கு அந்த பிசிசிஸ்ட், நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா இந்த அலைகள் எங்கிருந்து வருது, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு உங்ககிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நீங்க தண்ணீருக்கு மேல் இருக்கும் அந்த படகும் தண்ணீருக்குள் இருக்கும் உயிரினங்களும் தான் அலைகளை உருவாக்கும் மெக்கானிசத்தோடு பிறந்திருக்கு. இந்த படகும் உயிரினங்களும் இல்லைன்னா அலைகள் உருவாகாதுன்னு சொல்றீங்க. உடனே அந்த பிசிசிஸ்ட், சரி அந்த படகையும் தண்ணீருக்குள் இருக்கும் சில மீன்களையும் எடுத்து மணல் மேல போட சொல்றாரு. நீங்களும் அதை எடுத்து மணல் மேல போடுறீங்க. அவர் கேட்கிறாரு, தண்ணீருக்குள் இருந்தப்ப அலைகளை உருவாக்கின இந்த ரெண்டாலையும் ஏன் மணல் மேல அந்த அலைகளை உருவாக்க முடியலன்னு கேட்கிறாரு. அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு தான் உங்க கிரகத்தோட அறிவியலாளர்கள் அறிவியலை விளக்கியிருக்காங்க. அதே மாதிரியான நிலையில் தான் நம்ம பூமியோட அறிவியலாளர்களும் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வேவ்ஸ் இந்த ரெண்டும் அதனுடைய மோஷன்ல தான் உண்டாகுதுன்னு சொல்றாங்களே தவிர இந்த அலைகள் உருவாக மூல காரணம் என்னன்னு யோசிக்கவே இல்லை. யோசிச்சு கேள்வி கேட்டவங்களையும் சூடோ சயின்ஸ் பேசுறான்னு அட்டாக் மட்டுமே பண்ணிட்டு வராங்க இப்ப வரைக்கும். வேக்யூம் பிளக்சுவேஷன்ஸ், அதாவது ஏத்தர் நிராகரிப்பாளர்களான நவீன அறிவியலாளர்கள் பார்ட்டிகல்ஸ் மூலமாக உண்டாகும் அலைகளை கடத்த எது இடையீட்டு பொருளாக பயன்படுதுன்னு தெரியாம பார்ட்டிகல்ஸாவும் செயல்படுது, அலைகளாவும் செயல்படுதுன்னு நகைச்சுவை பண்ணிருக்காங்க. நவீன அறிவியலில் இப்படித்தான் வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி என்ற கான்செப்டே உருவாச்சு. முதல்ல நவீன அறிவியலாளர்கள் ஏத்தர் இருப்பதை ரிஜெக்ட் பண்ணாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கப்பலுடைய கேப்டன் தண்ணீர் இல்லாமலே கப்பல் நகருதுன்னு சொல்றதுக்கு சமம். ஒரு இசைக்கலைஞன் காற்று இல்லாமலே ஒளி உண்டாகுதுன்னு சொல்றதுக்கு சமம். ஏன்னா அவங்களுக்கு இந்த அலைகள் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. வெறும் கப்பலை மட்டுமே இயக்க தெரியும், வெறும் இசைக்கருவிகளை மட்டுமே வாசிக்க தெரியும். ஆனா இசைக்கருவிகளில் இருந்து எப்படி ஒளி உண்டாகுது, கப்பல் எப்படி தண்ணீரில் நகரும் போது எப்படி இந்த அலைகள் உண்டாகுதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம அறிவியலாளர்கள் அண்டம் ஓர் வெற்றிடம்னு சொல்லப்பட்ட பொய்ய கண்மூடித்தனமா நம்பினாங்க. அண்டம் வெற்றிடமா இருந்தா வேவ்ஸ் எப்படி டிராவல் பண்ண முடியும்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி போனப்பதான் அவங்களுக்கே தெரிஞ்சது, இந்த சறுக்கல்ல இருந்து நாம எப்படியாவது சமாளிச்சு மறுபடியும் நம்மளுடைய நவீன அறிவியலுக்கு முட்டு கொடுக்கணும்னு நினைச்சு மிகப்பெரிய திருட்டு வேலையை பண்ணி மக்களை நம்ப வச்சாங்க. அதுதான் வேவ்ஸ் என்பது பார்ட்டிகளுடைய ஒரு தன்மை. அந்த பார்ட்டிகள் அண்டம் முழுவதும் பறந்து விரிந்து வேவ் ஃபெனாமெனனை உருவாக்குது. மற்ற நேரத்தில் இந்த பார்ட்டிகள் சின்னதா
இருக்கிறதால வெறும் பார்ட்டிகளாவே செயல்படுதுன்னு பகுத்தறிவுக்கும் அறிவியலுக்கும் ஒவ்வாத கேவலமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான உருட்டுகளை விட உண்மை ரொம்பவும் எளிமையானது. வேக்யூம் பிளக்சுவேஷன்ஸ், அதாவது ஏத்தர் இந்த அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கு. இந்த ஏத்தர் எலக்ட்ரிக் டைபோல்ஸ் மாதிரி ஒரு பொருளின் நகர்வையும் அந்த நகர்வை மையப்படுத்தியும் செயல்படுது. இந்த பார்ட்டிகல்ஸ் அண்டத்தில் நகரும் போது அல்லது சுழலும் போது வேக்யூம் பிளக்சுவேஷன்ஸை உருவாக்கி ஒரு பொருளை, அதாவது கேலக்சி, பிளானட், ஸ்டார்ஸ்னு எல்லாத்தையும் அதனுடைய குறிப்பிட்ட வீதியில் சுழல வைக்குது, இயங்க வைக்குது. அந்த கிரகங்களும் கேலக்சியும் சுழலும் போது ஏத்தர் அதுக்கு இணையான வேகத்துல சுழன்று அண்டம் முழுக்க அதே வேலையை செய்யுது. நாம கடவுளா இருந்தா இந்த ஏத்தர் உண்டாக்கும் வேக்யூம் பிளக்சுவேஷன் வேவ்ஸை கண்கூடா பார்க்கலாம். அது எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான எலிமெண்டா இந்த அண்டம் முழுக்க நிறைஞ்சிருக்குன்னு. ஏத்தர் என்ற ஒன்று இல்லாம இந்த அண்டம் இயங்குதுன்னு சொல்றது மிகப்பெரிய பொய் மட்டும் கிடையாது. நம் தமிழ்நாட்டில் கமர்ஷியல் மூவிஸ்ல இருக்க லூப்போல்ஸை விட மகா மட்டமான லூப்போல்ஸ் கொண்டதுதான் இந்த வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி என்ற ஃபிக்ஷனல் ஸ்டோரி. வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி ஒரு பொய். A particle is just a particle. Waves ஏத்தரால உண்டானது. மாடர்ன் சயின்ஸ் உடைய மூணாவது பொய் ஃபோட்டான்ஸ். 100 ஆண்டுகளுக்கு மேலாக போட்டான்ஸ் என்பது தொடக்க நிலை துகள்னு சொல்லிட்டு வராங்க. எல்லா புக்ஸ்லையும் பிசிக்ஸ் ஷோஸ்லையும் இதையே தான் சொல்லிட்டு வராங்க. ஆனா மக்களிடம் இந்த நவீன அறிவியலாளர்கள் சொல்லாத விஷயம் என்னன்னா 1930களில் இப்ப இந்த அறிவியலாளர்கள் சொல்லும் போட்டானுக்கு முந்தைய அடிப்படை போட்டான் மாடல் ஒன்னு இருந்துச்சு. அதை பத்தி அவங்க வாயே திறந்ததில்லை, அதை வெளியே சொன்னதும் கிடையாது. குவாண்டம் ஃபீல்ட் தியரி அல்லது ஃபெய்ன்மேன் டயக்ராம் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஆனாலும் இதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது. போட்டான்ஸ் பற்றி அறிவியல் சொன்ன மிகப்பெரிய முரண்பாடு என்னன்னா போட்டான்ஸ் ஒரு தொடக்க நிலை துகள்னு சொன்னதுதான், அதாவது எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ்னு சொன்னது. இந்த போட்டான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை உருவாக்கும். அதோடவே வேவ் ப்ராப்பர்ட்டிஸும் போட்டான்ல இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த விளக்கத்துல முதல் பிரச்சனை என்னன்னா வேவ் ப்ராப்ளம் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்ன வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி ஒரு சுத்த பொய்ன்னு. இந்த போட்டான் துகள் அலைகளை உண்டாக்கி அதை அளக்க முடியாத அளவில் பரப்புதுன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. நமக்கு ஏத்தர் இருப்பது உண்மைன்னு தெரியும். அதனால இந்த அலைகள் ஏத்தரால உண்டாகுதுன்னு நாம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அப்படின்னா போட்டான்ஸால அலைகள் உண்டாகல. இந்த போட்டான்ஸ் எப்படி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை உருவாக்குதுன்ற கேள்விக்கு நவீன அறிவியலாளர்கள் பதில் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. காரணம், இதனுடைய முக்கியத்துவத்தை இவங்க அடையாளம் காண தவறிட்டாங்க. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல டெலிகாஸ்டான காஸ்மோஸ் ஸ்பேஸ் ஆடிசி ப்ரோக்ராம்ல 2 எபிசோட் ஏற்கனவே பார்த்தோம். அதுல நவீன அறிவியல்ல எவ்வளவு பொய்களை சொல்லியிருக்காங்க, அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல காஸ்மோஸ் 3rd and 4th எபிசோட் பார்க்க போறோம். மாடர்ன் சயின்ஸ் உடைய நோக்கமே மெட்டீரியலிஸ்டிக் வியூவை நோக்கி தான் இருக்கும். அதாவது பிசிக்கலி நம்மால எதை தொட முடியுமோ, எதை பார்க்க முடியுமோ அது மட்டுமே உண்மை. பார்க்க முடியாதது, கேட்க முடியாதது மீதி எல்லாமே பொய்ன்னு இவங்களா ஒரு கற்பனை கதையை அடிச்சு விடுறதுக்கு பேர் தான் நவீன அறிவியல். மதங்கள் எப்பவுமே அறிவியலை வளர விடாம வச்சிருந்தது. மெடிவல் ஏஜ்ல அறிவியல் பேசினவங்களை இந்த மத வெறியர்கள் கொன்னாங்க. 18ஆம் நூற்றாண்டை தாண்டி தான் மதத்தை போலியானதுன்னு சொல்லி அறிவியல் வளர்ந்ததுன்னு ஜேம்ஸ் பாண்ட் லெவல்ல இவங்க கதையா சொல்லி வச்சிருப்பாங்க. இதையும் நீங்க நம்பியிருப்பீங்க. ஆனா இது சுத்த பொய். காஸ்மோஸ் 3rd எபிசோட்ல ஐசக் நியூட்டன் பத்தி உண்மையை சொல்லுவாங்கன்னு பார்த்தா முழுக்க முழுக்க பொய்யா புடிக்கி வச்சிருக்காங்க. காஸ்மோஸ் ஷோ ஹோஸ்டான கற்பழிப்பு குற்றவாளி டைசன் ஐசக் நியூட்டன் கடவுள் நம்பிக்கை உடையவர்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் அறிவாளின்னு சொல்றாரு. அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ள அனைவரும் முட்டாளா தான் இருப்பான், ஆனா ஐசக் நியூட்டன் மட்டும் அறிவாளியா இருந்திருக்காருன்னு மாடர்ன் சயின்ஸ் உடைய போலி அஜெண்டாவை திணிக்க ஆரம்பிக்கிறாரு ஸ்டார்டிங்லேயே. ஐசக் நியூட்டன் பயங்கர கடவுள் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவர். அது மட்டும் இல்லாம மாயாஜாலம், ஆல்கமின்னு பல விஷயத்து மேல ஆர்வமா இருந்து அது பத்தி எல்லாம் தீவிரமான ஆராய்ச்சிகளை எல்லாம் பண்ணாரு. ஆனா டைசன் இந்த எபிசோட்ல நியூட்டன் கடவுள் பக்தி கொண்டவரா இருந்தப்ப அவரால அறிவார்ந்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியல. அறிவியலின் பக்கம் அவர் வந்ததும் தான் அறிவார்ந்த பல விஷயங்களை கண்டுபிடிச்சார்னு பயங்கரமான உருட்டுக்கதைகளை எல்லாம் உருட்டி வச்சிருக்காரு. ஐசக் நியூட்டன் பிறக்கும் முன்பு வரை சூரிய குடும்பத்தை உருவாக்கியது கடவுள்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்களாம். இவர் பிறந்து சில விஷயங்களை தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் கடவுள் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாருன்னு மக்கள் நம்பினதா இந்த எபிசோட்ல இவங்க உருட்டி வச்சிருக்காங்க. ஐசக் நியூட்டனுடைய பிரின்சிபியா புக்கை படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல ஜெனரல் ஸ்கோலியம்னு ஒரு செக்ஷனையே உருவாக்கி அதுல கை கடிகாரம் செய்ய எப்படி ஒரு கடிகாரத்தை செய்பவன் தேவையோ அதே போல ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூரிய குடும்பத்தையும் அண்டத்தையும் உருவாக்கிய ஒருவன் இருக்கிறான், அவன்தான் கடவுள்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனா காஸ்மோஸ் புழுகு மூட்டை நிகழ்ச்சியில் நவீன அறிவியல் அஜெண்டா திணிப்பாளர்கள் இதை ஒதுக்கிட்டு நியூட்டனுக்கும் கடவுள் பக்திக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பொய்யா இவங்க சித்தரிச்சு வச்சிருக்காங்க. சூரியனுடைய ஒளியால் ஒவ்வொரு கிரகமும் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற விதியை உருவாக்கிய கடவுளின் கைவண்ணத்தாலே அனைத்தும் இயங்குகிறதுன்னு ஐசக் நியூட்டன் சொல்லியிருக்காரு. நியூட்டன் தன்னுடைய கிராவிட்டி தியரியை ப்ரப்போஸ் பண்ணும்போது ஆரம்பத்துல அதை யாருமே நம்பல, கிராவிட்டியை மாயாஜாலம்னு நினைச்சாங்க. நியூட்டன் தன்னுடைய புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே இன்டெலிஜென்ட் டிசைன் பத்தி பேசியிருக்காரு. நவீன அறிவியல் உருவாகவும் வளர்ச்சி
அடையவும் முக்கிய பங்கு வகித்தது ரிலிஜன் தான். ஆனா இந்த விஷயத்த அறிவியல் பேசுற பல அதிபுத்திசாலிகள் பேசவே மாட்டாங்க. ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சு பேசாம இருப்பாங்க, இல்லன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாத அரைகுறையா இருப்பாங்க. ஷோ ஹோஸ்ட் டைசனுக்கு நேரா மதங்களை தாக்கி பேச தைரியம் இல்லாம எபிசோட் ஸ்டார்டிங்லயே பல ஹாஃப் பாயில் உருட்டுகளை உருட்டி கடவுளுக்கு எதிராக அறிவியல் பேசும்போது அந்த காலத்தில் பயம் மட்டுமே இருந்தது, இப்போது இருப்பது போல பேச்சு சுதந்திரம் அந்த காலத்தில் இல்லைன்னு கதை விட்டுருக்காரு. ஆனா அதே மெடிவல் ஈழால தான் நியூட்டன், கோப்பர்னிக்கஸ், ஹேலே போன்ற அறிவியலாளர்கள் சுதந்திரமா அறிவியல் புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, மதங்கள் அறிவியலை எதிர்த்ததா இல்ல வளர்த்ததா? என்னதான் நவீன அறிவியல் எனக்கு தெரியும், நான் PhD வாங்கியிருக்கேன், யூடியூப்ல எனக்கு லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நான் மிஸ்டர் ஜிகேன்னு பேர் வச்சுட்டு எது சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னு தெரிகிற பலராலும் மறுக்க முடியாத உண்மை என்னன்னா, இவங்க பேசக்கூடிய நவீன அறிவியலின் தந்தையர்கள் பலருமே தாங்கள் அறிவியலின் பக்கம் வர முழு காரணம் எங்களின் இறை நம்பிக்கை தான் சொல்லியிருக்காங்க. நியூட்டன் ஒரு மோனோதீஸ்ட், அதாவது உண்மையும் அன்பும் நிறைந்த கடவுளே இந்த அண்டத்தை படைத்தான், அதில் நாம் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ அப்படின்ற ஒரு கொள்கையோட வாழ்ந்தவர் தான் நியூட்டன். ஆனா நியூட்டனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை காஸ்மோஸ்ல சொல்லவே இல்லை. அப்ப நவீன அறிவியலின் நோக்கம் என்னன்னு மக்களாகிய நீங்க தான் சிந்திக்கணும். அந்த நவீன அறிவியலை வச்சு நம்ம உள்ளூர்ல ஏமாத்திட்டு திரிகிற சில அரைகுறைகள் எப்படிப்பட்டவர்கள்ன்றத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ராபர்ட் பாயிலும் ஐசக் நியூட்டனும் இயற்கையை படித்து புரிந்து கொள்வது கடவுளுக்கு நாம் செய்யும் தொண்டுன்னு சொல்றாங்க. கடவுளின் மூளையை இயற்கையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியூட்டன், பாயில் அண்ட் டெஸ்கார்டஸ் எல்லாருமே இயற்கை விதிகள் என்று நாம் கண்டுபிடித்த அனைத்தையும் அந்த இயற்கைக்குள் புகுத்திய ஒரு வேலைக்காரன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த சயின்ஸ் ஷோவும் எந்த அறிவியல் பேசுற அரைவேக்காடுகளும் இதை பத்தி பேசினதே கிடையாது. சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் ஆத்தர் பிளஸ் ஸ்காலரான இயன் பாபர், நியூட்டன் இந்த உலகம் என்ற எந்திரத்தை உருவாக்கியது ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங், அதுல இன்டெலிஜென்ட் டிசைன் இருக்குது. இந்த இன்டெலிஜென்ட் டிசைன் கடவுளின் நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தவே இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சமாக விரிந்திருக்கிறதுன்னு நியூட்டன் சொன்னதை இவர் மேற்கோள் காட்டுறாரு. அதுவும் இல்லாம நவீன அறிவியல் உருவாக மூல காரணமாக இருந்த ஒரு சொசைட்டி தான் ராயல் சொசைட்டி. இந்த ராயல் சொசைட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்கள். அறிவியல் என்பது மதத்திற்கு உதவியாக இருக்க உருவாக்கப்பட்டதை தவிர மதத்தை எதிர்க்கவோ அதை அழிக்கவோ அறிவியலால் துளி அளவும் முடியாதுன்னு இந்த ராயல் சொசைட்டி மெம்பர்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. நவீன அறிவியலோட இன்னொரு முக்கியமான நபர் யோஹானஸ் கெப்லர். இவர் தன்னுடைய புத்தகமான தி ஹார்மனி ஆஃப் த வேர்ல்ட் புத்தகத்தில் இந்த அண்டம் கடவுளின் இசையை பிரதிபலிக்கிறதுன்னு அழகா ஆழமா விவரிச்சு சொல்லியிருக்காரு. இவரை விடவா இந்த தர்மதுரை போன்ற கோமாளிகள் அறிவியல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. டெம்பிள்டன் பரிசு வாங்கிய ஹோம்ஸ் ரால்ஸ்டன் தெளிவா எழுதியிருக்காரு. வரலாற்றை பின்னோக்கி பார்த்தா நவீன அறிவியலின் ஆசான்களான நியூட்டன், கேலிலியோ, கெப்லர், கோப்பர்னிக்கஸ் மற்றும் பலர் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் கடவுள் இருப்பதற்கான சாட்சியை தேடவே இவர்கள் அறிவியலை மேம்படுத்தினார்கள். ஐன்ஸ்டைன் போன்ற திருட்டு விஞ்ஞானிகள் ஏத்திஸ்டிக் அஜெண்டாவை புகுத்துவதற்கு முன்பு வரை கடவுள்தான் இந்த அண்டத்தை உருவாக்கினார்னு ஐன்ஸ்டைன் நெருப்பு விட்ட கதையையும் ரால்ஸ்டன் சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் காஸ்மோஸ் ஷோ உருவாக்குனவங்க லாவகமா மறைச்சிட்டாங்க. US ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் சொசைட்டியின் ஃபார்மர் பிரசிடென்ட் டேவிட் சி லின்பர்க், அறிவியலுக்கும் சர்ச்சுக்கும் சில நவீன அறிவியலாளர்கள் சொல்ற மாதிரி சண்டை வந்ததே கிடையாது, அறிவியலை வளர விடாம சர்ச் தடுத்து நிறுத்தினதும் கிடையாது. இந்த காலத்துல ஒரு டாபிக் பேசுபொருளானா என்ன நடக்குமோ அதே தான் அந்த காலத்துல நடந்திருக்கே தவிர அறிவியல் பேசினவங்களை கழுவேத்தினாங்க, தீட்டு கொளுத்துனாங்கன்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய்ன்னு அவர் செவிட்லயே அடிச்சு சொல்லியிருக்காரு. டிஸ்கவரி இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த மைக்கேல் கீஸ் சால்வா மேகசின்ல பல வரலாற்று ஆய்வாளர்களும் ஆராய்ச்சி பண்ணி அறிவியலுக்கும் மதங்களுக்கும் எப்பவுமே சண்டை இருந்ததே கிடையாது. இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய்களில் இதுவும் ஒண்ணு. உண்மையில் சர்ச் தான் முழுக்க முழுக்க நவீன அறிவியல் வளரவே காரணமா இருந்து மதமும் அறிவியலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வேறுபாடு இல்லாம இருந்தது. ஆனா மதங்கள் அறிவியலை அழிக்குதுன்னு சொன்னது இவர்களுடைய பொய் பிரச்சாரம் தான் இன்னைக்கு வேதிசம் என்ற சொல்லப்படாத ரிலிஜன் மூலமா ஏத்தியஸ்டிக் மூடர்கள் உருவாக காரணம்னு பல விஷயங்களை இந்த மேகசின்ல சொல்லியிருக்காரு. இந்த 10 பைசாவுக்கு பயனில்லாத கடவுள் மறுப்பு கொள்கை எங்கிருந்து வந்ததுன்னு கம்யூனிசம் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்க. இந்த 3வது எபிசோட்ல நியூட்டனுடைய முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை நவீன அஜெண்டா அறிவியலாளர்கள் மறைச்சிட்டாங்க. அது என்னன்னா, நியூட்டன் இந்த பிரபஞ்சத்தை கடவுள் உருவாக்கிய கிரிப்டோகிராம்னு சொல்லியிருக்காரு. இதை அறிவியல் என்ற கருவியை வைத்து இதில் உள்ள மர்மங்கள் அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டோம்னு உருட்டிட்டு வராங்க. ஆனா அறிவியலால எளிமையான விஷயங்களுக்கே இன்னும் பதில் சொல்ல முடியல. அதனால தான் நியூட்டன் இந்த பிரபஞ்சத்தை கிரிப்டோகிராம்னு சொல்லியிருக்காரு. கிரிப்டோகிராம்னா பசில், அதுலயும் அன்சால்வ்டு பசில் தான் இந்த யூனிவர்ஸ் என்ற கிரிப்டோகிராம்னு ஐசக் நியூட்டன் தெளிவா சொல்லியிருக்காரு. எபிசோட் 4ல பயங்கரமான CGI பிளாக் ஹோலை காட்டுறாங்க. அதுல டைசன் ஸ்பேஸ்ஷிப்
ஷிப்போட உள்ள போறாரு. போனவரு நாம இருக்க இந்த யூனிவர்ஸ் ஒரு பெரிய பிளாக் ஹோல்குள்ள இருக்கு, இந்த பிளாக் ஹோல் இன்னொரு யூனிவர்ஸ்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கான ஆதாரம் கிடையவே கிடையாது. ஆனாலும் பாருங்க, இந்த கற்பனை கதையத்தான் அறிவியல் பகுத்தறிவுன்னு ஒரு கோமாளி கூட்டமே பல வருஷமா பேசி மக்களை ஏமாத்திட்டு இருக்கு. பிக் பேங் உண்டாகிய பிறகு என்னென்ன நடந்ததுன்னு சொன்ன டைசன் இந்த அண்டம் ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல மறந்துட்டாரு. ஏன்னா இந்த பாயிண்ட் இன்டெலிஜென்ட் டிசைன் அண்ட் கடவுள் இருக்கிறத நிரூபிக்கக்கூடிய பாயிண்ட். அதனால வேணும்னே இதை ஒதுக்கிட்டாங்க. நோபல் லாரட் சார்ல்ஸ் டவுன்ஸ் அழகா சொல்றாரு, நாம இயற்கை விதிகள்னு சொல்ற அந்த விதிகளை இயற்கைக்குள் ஒருத்தன் புகுத்தி இருக்காவிட்டால் நாம இருந்திருக்கவே மாட்டோம். சூரியன் இருந்திருக்காது, புவியீர்ப்பு விதி இருந்திருக்காது, ஆதி முதல் அந்தம் வரை எதுவுமே இருந்திருக்காதுன்னு சொல்றாரு. ஆனா இத மாடர்ன் சயின்ஸ் பேசாது, வெளியவும் சொல்லாது. அப்படி சொன்னா இவங்க உருட்டி வச்சிருந்த மனித வரலாறு ஒட்டுமொத்தமா கேள்விக்குறியாயிடும். நாம இதுவரைக்கும் சொல்லி வச்சிருந்த அத்தனையும் பொய்ன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டா அறிவியல் மூலமா எதையுமே இனி நாம சொல்லி மக்களை ஏமாத்த முடியாதுன்னு பயந்து இப்ப வரைக்கும் பொய்யவே சொல்லிட்டு வராங்க. நவீன அறிவியல்ல ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் அண்ட் மைக்கேல் ஃபாரடேவின் பங்கு அளப்பரியதுன்னு பல பேருக்கு தெரியும். இந்த ரெண்டு பெரிய அறிவியலாளர்களும் மிக தீவிர கடவுள் நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்கள் என்ற உண்மையை மறுபடியும் இந்த காஸ்மோஸ் உடைய 4th எபிசோட்ல மறைச்சிட்டாங்க. கடவுள் தன்னுடைய விரல்களால் எழுதிய இயற்கை என்னும் புத்தகத்தை நாம் படிக்கும் போது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவனை கண்டடைய முடியும்னு நம்பினாரு மைக்கேல் ஃபாரடே. ஒரு உருவாக்கம் என்பதே புனிதமானதுன்னு நினைச்சுதான் தன்னுடைய ஆய்வுகள் அனைத்தையும் பண்ணதா ஃபாரடே சொல்லிருக்காரு. ஆனா நம்ம உள்ளூர் விஞ்ஞானிகள் இதெல்லாம் தெரியாமலேயே இங்க உருண்டுட்டு திரியிறாங்க. ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் ஃபாரடேவை பின்பற்றி அப்படியே அவருடைய ஆராய்ச்சிகளையும் யோசனைகளையும் உள்வாங்கி எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம் ரெண்டையும் மேத்தமெட்டிக்கல் லாஸா மாத்தினாரு. காஸ்மோஸ் திரும்பவும் ஃபாரடே தீவிர கடவுள் பக்தர் என்பதை மறைச்சது போல மேக்ஸ்வெல்லும் அதிதீவிர இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தவர். அந்த இறை நம்பிக்கையால் தான் அறிவியலில் ஈடுபட்டார்னு சொல்லாம மறைச்சிட்டாங்க. கார்ல் சேகனுடைய பழைய காஸ்மோஸ் ஷோவை பார்த்துட்டு அதுல கார்ல் சேகன் தற்குறி எதையெல்லாம் உருட்டி ரிலிஜன் என்பதே முட்டாள்தனம்னு மக்களை பிரெயின் வாஷ் பண்ண நினைச்சாரோ அதே கார்ல் சேகன் தற்குறியை பின்பற்றி அதே வழியில் பிரம்மாண்டமான CGI மூலமாக கற்பழிப்பு குற்றவாளி டைசனை வச்சு அதே கருத்தை திணிக்க உருவாக்கப்பட்ட ஷோ தான் காஸ்மோஸ் A Space Odyssey.